இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாய் ஆபேலை பெற்றால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த பூமியில முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் என்று நமக்கு அறிவோம். அப்படி ஆதாம் ஏவாள் ஆகிய 2 பேருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் ஆபேல் காயின் சொல்ல 2 பேர் பாருங்க. ஆண்டவர் இந்த 2 பேரும், ஒருவன் மந்தை மேய்க்கிறவனாகவும் ஒருத்தர் பயிர் செய்கிறவனாகவும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்க, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அது சாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். சில நாள் கழித்து காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் பாருங்க, தன் மந்தைகளில் இருக்கக்கூடிய தலையீற்றில் நல்ல கொழுமையான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ள பொருட்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தான். அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் 2 பேரையும் அவர் பயிர் செய்கிறவராகவும் இவர் மந்தை மேய்க்கிறவராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். 2 பேரும் முதல் பலனை கொண்டு போய் கடவுளுக்கு வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது ஆபேலுடைய காணிக்கையை என்ன செய்ய ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, காயினுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நாம் என்ன காணிக்கைகளை எப்படி செலுத்துகிறோம் என்று பார்க்கும்படி முதலாக மனிதனை ஆண்டவர் உருவாக்கின அந்த நாட்கள்ல எழுதப்பட்ட காரியம். அப்ப ஆண்டவருக்கு முதன்மையான காரியத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப காயினுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஆபேல் பாருங்க, அவன் நல்ல கொளுத்த கன்றுகளை கொண்டு வரான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்தார், அவனையும் அவன் காணிக்கையிலும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவருக்கு நாம் எப்படி காணிக்கைகளை செலுத்தவர்களாக காணப்படுகிறோம்? ஆண்டவருக்கு எதை கொடுத்தாலும் அதை பெஸ்டா கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும்படிய அவருக்கு ஃபர்ஸ்ட், நீங்க உங்க குடும்பமா அப்படின்னு குடும்பத்துல நீங்க கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புவார். நீங்க 2வது ஆண்டவரை நீங்க வைத்தீங்கன்னா அதுல நமக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. பிரியமானவர்களே, நீங்க தொழில் செய்றீங்களா, அதுல ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உள்ளதை கொடுக்கணும். நீங்க பயிர் செய்றீங்க அப்படின்னா, விவசாயம் இருக்கீங்கன்னா கடவுளுக்குரியதை நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல அங்கே பாருங்க, நீங்க மந்தை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஆடு மாடுகளை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் முதன்மையான தரத்தை கொழுமையானவைகளை தேவ சமூகத்தில் படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அவனையும் அவனுடைய காணிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் அந்த காரியத்தை சரியாக முறையில் நம்ம செய்கிறது கிடையாது. கடவுளுக்கும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு காரியத்தில் தான் இருக்குன்னா, இது கடவுளுக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து அதை கவனமாய் ஜாக்கிரதையாய் அதை வைக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கை இல்லாதபடி இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் நம்ம அப்படி நடந்து வரும்பொழுது தேவன் நம்ம ஆசீர்வாதத்தை உயர்த்த வல்லமையுள்ள அவனையும் அவனுடைய காணிக்கையும் ஆசீர்வதித்தார். காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தது மாத்திரமல்லாதபடி ஆபேலை அவன் ஆசீர்வதிக்கிறதை கர்த்தர் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் சில நேரங்களில்
அநேக நேரங்களில் நம்முடைய காணிக்கைகளை எப்படி செலுத்துகிறோம் என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை ஏதோ கடமைக்காய் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை மறந்துடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இது ஆண்டவருக்குன்னு சொல்லி பிரத்யேகமா எடுத்து வைத்து அவருக்குன்னு சொல்லி இந்த காணிக்கையை கொடுக்கணும். இது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவனுக்கு அப்படின்ற எண்ணம் வரணும். எல்லா மனிதனுக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரம் இது ஆண்டவர் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுமே தெய்வத்துக்கு முதன்மையான காரியத்தை படைக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இது முதலாக உருவாக்கப்பட்ட மனிதனுடைய கதை. ஏதோ இந்த 20ஆம் நூற்றாண்டு நடந்த கதை அல்ல. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன காரியங்கள் அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அப்ப நடக்கப்பட்ட காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஒருவேளை எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம், எத்தனை பேர் வாசித்திருக்கோம் என்பது நமக்கு தெரியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது முதல் தரமாய் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரியாரிட்டி கொடு, எனக்கு முதன்மையான இடத்தை கொடு, முதல் காணிக்கை எனக்கு கொடு, அப்புறம் நீ என்ன செய்ய, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியம் அநேக நேரங்களில் நம்ம அது ரொம்ப குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிவோம். இப்போ நான் அறிவேன். அதே போல நீங்க உங்களுடைய காரியத்தில் ஆண்டவருக்கு, கடவுளுக்கு எப்படி முதன்மையான காரியத்தில் வைத்திருக்கிறீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும், உங்க மனைவியை காட்டிலும் ஆண்டவருக்கு, தெய்வத்துக்கு முதன்மையான கொடுக்கிறோம். அந்த பரிசுத்தத்தை அப்படி வைத்திருக்கிறீங்களா? காணிக்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையா இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம் ஐயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மாத்திரம், உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கு ஆண்டவர் எழுதி வைத்த இந்த வேதாகம புத்தகங்கள் பிரியமான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் பிரியமானவர்களே. ஒருவேளை நம்ம இந்த குறைச்சல், ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பதில், காணிக்கையை கொடுப்பதில் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோமே என்னால், கனத்திலே ஆண்டவர் முதன்மையை தான் பார்ப்பார். முதல்ல துதி எனக்கு தான், ரெண்டாவது தான் மற்றவங்களை நீ முகஸ்துதி பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு முதன்மையான இடத்துல அவருக்கு ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டு உங்களுடைய மற்றவங்களை நீங்க புகழ்ந்து பேசலாம். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடி வேற ஒரு ஆளை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கீங்க, உங்க தலைவர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆளை நீங்க மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, போற்றிக் கொண்டே இருக்கிறீங்கன்னா அது ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா மனிதரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியாய் கொடுப்போமேனால், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கரெக்டாக கொடுப்போமேனால், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியான முறையில் கொடுப்போமேனால் அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, காயினை என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன செய்தார்? அவனையும் ஆசீர்வதிக்கவில்லை, அவனுடைய காரியங்கள், அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானா நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்று பார்த்து ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்த வசனங்களிலே கடைபிடித்து நடப்போமையினால், அது சிறிய காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, 10 ரூபா நீங்க சம்பாதிச்சாலும் அதுல உண்மையுள்ளவராய் நாம் காணப்படுமையினால் ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை விடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரையா. முதலில் உங்களுக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்க உதவி செய்யுங்க. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. ஆண்டவரை கனத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.